வந்து பாரு வந்து மைக் போடாமல் மைக் பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அதை வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறமா திவ்யா சொல்கிறாங்க, இங்கே யாருனாலுமே பாருன்னா ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, அது வந்து ஒரு ஃபன் மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேற்றுக்கு அந்த மைக் பனிஷ்மெண்ட் அப்போவும் பாரு கமர்தீன்னா மட்டும் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. ஆனால் சுபிக்ஷாவும் விக்ரமனத்தை பேசினது அது அப்படியே ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா பாரு வந்து இப்போ இவ்வளோ தூரம் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, முட்டை எல்லாமே போயிருக்கு, அப்புறம் மைக் போடாமல் எதுக்கு நிற்கிறா, இவ்வளோ தூரம் தப்பு அவளால் நடந்ததுனால அது போடாமல் இருக்கவே கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்க வேண்டியதா, நான் எதுக்கு பொறுத்துக்கணும். அது மாதிரி நேற்று அந்த சண்டேலையும் கமர்தீன்ன உடனே அவள் கூட வரா, அவளுக்கு வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது, அது கமர்தீன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜேயை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதே எஃப்ஜே நீ பண்ணி தான் ஒன்று சும்மா விட்டுருப்பாங்களா எஃப்ஜே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே வந்துட்டு எஃப்ஜே சொல்கிறான், அதான் நான் சொல்கிறேனே எப்போவுமே நான் எஃப்ஜேனா எல்லாரும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எப்போவுமே சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாரு. சொன்ன உடனே ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நீ அதே பேசிகிட்டு இருக்காது திவ்யா, நேற்றுக்கே அது முடிஞ்சு போச்சு, அது அதோடி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து திவ்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே திவ்யா சொல்கிறாங்க, இல்லடி பாருன்னா நீங்கள் எல்லோரும் பொறுத்துக்கோங்க, இந்த ஆதிரை சொல்லியிருப்பாங்க இந்த வீடு பாருக்கு அப்படி பழகி போச்சுன்னு. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் பொறுத்துக்கோங்கடி, உங்களுக்கு வேணால் நீங்கள் பொறுத்துக்கோங்க, நான் ஏன் பாருவை பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிரை சொல்கிறாங்க, அப்படி பார்த்தா இந்த வீட்டில் யாருமே எந்த இடத்துலையுமே ஒரு நியாயம்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்து அதுக்கு அப்படி பண்ணாங்க இதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லலாம். ஸோ நீ அதையே சொல்லிட்டு இருக்காது, அது முடிஞ்சு போச்சு, நீ அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து திவ்யாவுக்கு சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ அதை குறையாட்டு சொல்லலை, ஜஸ்ட்டு நடந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திவ்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிரை சொல்கிறாங்க, இது அப்போ குறையா நீ சொல்லலைன்னா, நீ மனசில் நினைக்கலைன்னா அதை நீ இப்போ சொல்லிகிட்டே இருக்க மாட்டே திவ்யா, நீ அதை திருப்பி சொல்ல தான் செய்கிற, ஸோ நீ அதை தோடி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நேற்று சிரித்ததுமே வந்துட்டு நீ வந்து அந்த மூடில் இல்லை, அதனால் நீ சிரிக்கலை, சாண்ட்ரா ஸ்டோரி சொல்லும்போது எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க போல இருக்கு, அதுக்கு சொல்கிறாங்க நீ அந்த மூடில் இல்லாதனால நீ சிரிக்கலை, எங்களுக்கு அப்போ சிரிப்பு வந்துச்சு, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல சிரிப்பு தான் வரும்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இல்லை நான் எந்த மூடில் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டோரி சொல்லும்போது நான் கண்டிப்பாக சிரிச்சிருக்க மாட்டேன், நான் மூடு இல்லாததுனால சிரிக்காமல் இல்லை, நான் எப்படி இருந்தாலும் நான் சிரிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திவ்யா பதில் சொல்கிறாங்க. உடனே ஆதிரை வந்துட்டு அதெல்லாம் இல்லை திவ்யா, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குட்டியாக 2 பேரும் மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு கொடுக்காம ஆதிரை வந்து காஃபியோ டீயோ ஏதோ குடிச்சிட்டாங்க போல இருக்கு. அடி பாவி, இன்றைக்கும் எனக்கு குடிச்சிட்டியாடி, என் பாலவளோ உனக்கு தானடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஆதிரைட்டு சொல்லும்போது, ஐயோ நான் ஏதோ பேசிகிட்டே குடிச்சு முடிக்கும் போது தான் நினச்சேன் திவ்யா கொடுக்காம நம்ம குடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, 2 பேருமே மாறி கரெக்டாக சொல்லிக்கிட்டாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.